வணக்கம் and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல dandruffக்கான ட்ரீட்மென்ட் தான் பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம தலையில இருக்க டஸ்டும் பிளஸ் நம்ம தலையில இருக்க டெட் செல்ஸ் தான் நம்ம வந்துட்டு dandruffனு சொல்றோம். இந்த dandruff நிறைய ரீசன்னால வருது. ஒரு சில முக்கியமான 3 ரீசன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டஸ்ட்டை ப்ராப்பரா க்ளீன் பண்ணாம அந்த டஸ்ட் தங்கி நமக்கு dandruff-ஆ மாறுது. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அடிக்கடி ஹேர் வாஷ் பண்றதுனால நம்ம டஸ்ட் வந்துட்டு ரிமூவ் பண்றோம் அப்படின்னு. கிடையாது. நம்ம ஹேர் ஆயில் அடிக்கடி யூஸ் பண்ண டஸ்ட் நிறைய அப்சர்வ் பண்ணுது. ஸோ அது dandruff-ஆ மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னால வருது. dandruff நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வருது அப்படிங்கறது ரிசர்ச்சஸ் சொல்லிட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் ப்ராடக்ட். நம்ம ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் செட் ஆகாத ஒரு சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இன்னும் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த கெமிக்கல் வந்துட்டு நம்ம தலையில் தங்கி இந்த dandruff-ஆ வந்துட்டு மாறுது. ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால dandruff வருது. இந்த dandruff-ஐ எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத நான் இப்போ சொல்றேன். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து பேட்சாக dandruff வரும். ஸோ அவங்கெல்லாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த dandruff போகும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நான் ஃபர்ஸ்ட் நேச்சுரலான ஆலோவேரா எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தலைக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் வந்துட்டு வெந்தயம் பொடி 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பொடி 1.5 ஸ்பூன், வில்வம் பொடி 1.5 ஸ்பூன், அண்ட் எலுமிச்சப்பழ தோலோட பவுடர் 1.5 ஸ்பூன். இது நாலுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது நாலுத்துலேயும் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் ஆப்பிள் சிடர் வினிகர். dandruffக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகரும் நான் 1.5 ஸ்பூன் எடுக்க போகிறேன். கஞ்சி தண்ணி இங்கே வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு உங்களோட பேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நாலுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நான் இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆலோவேரா ஜெல் உங்கள்கிட்ட நேச்சுரல் இல்லைன்னா ரெடிமேட் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நேச்சுரல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் கஞ்சி தண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அது இந்த அளவுக்கு பேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ண போகிறேன். ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு 1.5 ஸ்பூன் போதும். நான் சொன்ன அளவு எல்லாமே வந்துட்டு என்னோட ஹேர் லென்த்துக்கு பொறுத்தது. ஓகேங்களா? ஆப்பிள் சிடர் வினிகர் நிறைய ஊற்றிடாதீங்க. 1.5 ஸ்பூன் போதும். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும்னா நீங்கள் தாராளமாக கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த பேக் வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம், ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த பேக் டேரெக்டாக அப்ளை பண்ணி குளிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். சீப்பை எடுத்துட்டு நம்ம ஸ்கேல்ப் வந்துட்டு நம்ம இந்த பேக் அப்ளை பண்ணும்போது பார்ட்டிஷனாக எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீப்பை வச்சு ஃபுல்லாக அந்த இருக்கிற dandruff எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி உதறி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீப்பை எடுத்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணி இருக்கிற dandruff எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து நல்லா அதை கொஞ்சம் உதறினதுக்கு அப்புறமா இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்கை அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஹேருக்கு எதுவுமே அப்ளை பண்ணலை, அப்படியே விட்டுருங்க. இது dandruff ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு ஸ்கேல்ப்பில் லைட்டாக இச்சி ஃபீல் வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அது வந்தால் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இச்சி ஃபீல் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயந்து உடனே வாஷ் பண்ணிடாதீங்க. 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். அண்ட் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த பேக் கேர்ள்ஸ்க்கானது மட்டும் கிடையாது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா dandruff எல்லாருக்கும் வருது தானே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பேக் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 நாள் நடுவில் கேப் விட்டுட்டு ஒரு 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.